வெள்ளியங்கிரி ட்ரெக்கிங் ஈஸியாக இருக்கும்னு நினச்சி யாரும் வந்துடாதீங்க. நம்மளால முடியல. ஸோ யங்ஸ்டர் என்னால் முடியல. ஒரு வாண்டு போயிட்டு இருக்கு பாருங்க, இந்த அம்மா துண்டு வாண்டு. ஸோ அது நடக்குதுங்க. என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒருத்தன் வெள்ளியங்கிரி போகிறேன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன், துரோகின்னு சொல்லி போட்டிருக்கான். அவனை விட்டுட்டு போயிட்டேன்னா அவனுக்கு தெரியல நான் இங்கே வந்து எனக்கு தப்பாக டான்ஸ் ஆடுறேன். என் ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் காலு கீழேயும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எவ்வளோ குச்சி கிடக்கு அப்படின்னு. எக்கச்சக்க குச்சி கிடக்கு, நிறையா கிடக்கு, கடல் மாதிரி கிடக்கு. ஸோ தயவுசெய்து 30 ரூபா கொடுத்து வாங்காதீங்க. ஸோ சாரி என்ன மன்னிச்சிருங்க. ஸோ கடை போட்டிருக்க வரை நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா மன்னிச்சிருங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸ் நான் கெடுக்கிறத நினைக்காதீங்க. நீங்கள் ட்ரெக்கிங் சேஃபாக பண்ணுறது முக்கியம் கிடையாது, வண்டியை பார்க்கிங் பண்ணுறது முக்கியம் கிடையாது. முக்கியமான விஷயம் என்னென்னா பைக்கு எப்படியோ சைடில் போட்டுருவோம், ஆனால் அந்த ஹெல்மெட் எப்படி பத்திரப்படுத்துறோன்றதான் பெரிய விஷயம். ஸோ வெள்ளியங்கிரி வர மக்கள் ஹெல்மெட் வைக்க ஒரு பத்திரமான இடத்த இப்போ நான் காட்டுறேன். தூக்கி போடுவோம். ட்ராவலிங், ட்ரக்கிங் இது எல்லாமே எனக்கு பிடிச்ச விஷயம். ஒரு இடத்துக்கு போகணும், அங்கே இருக்கிறது உண்மையா பொய்யா, அது சொல்கிறது என்ன ஏது, ஸோ அங்கே இருக்க எதனால் நம்பப்படுது, மூட நம்பிக்கைகள், ஸோ அறிவியல், ஆன்மீகம், சித்தர்கள், சித்துக்கள், அதுவும் இல்லாமல் இயற்கை, பசுமை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு ஆர்வம், க்யூரியாசிட்டி இதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனாலேயே இந்த இடத்துக்கு நான் ட்ராவல் பண்ணி வரும்னு நினச்சேன். ஸோ அதை பற்றியும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ தான் என்னோடய பயணத்தை ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லலாம். ஸோ இந்த பயணம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல, அதை பற்றி கவலையும் இல்லை. ஸோ இங்கேருந்து வெள்ளையங்கிரியில் வந்தாச்சு, நெக்ஸ்ட்டு என்ன மலைக்கு போகலாம் அப்படின்றத யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஸ்தலங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் போய் ட்ரை பண்ணலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் இங்கே வரும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒரு விஷயம், ஸோ என்னால் முடியலைங்க, நம்மளால் முடியல. ஸோ யங்ஸ்டர் என்னால் முடியல. அங்கே ஒரு வாண்டு போயிட்டு இருக்கு பாருங்க, இந்த அம்மா துண்டு வாண்டு. ஸோ அது நடக்குதுங்க சீரியஸாக. அது பாவம், அவங்க அப்பாவால் முடியல, அவங்க அப்பா. ஆனால் அந்த வாண்டு கூட்டிகிட்டு போகுது, பா வாப்பா போவோம்ப்பா அப்படின்னு. ஸோ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறத பார்த்து நம்பிடாதீங்க, ஆனால் செம்ம ஆக்டிவாக துருத்துருன்னு இருக்குங்க. திரும்பவும் சொல்கிறேன், அவனை பிடிச்சவங்க கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. கூட்டம் கொஞ்சம் கூட குறையறதில்ல. இருந்தாலும் இவ்வளோ தாண்டி, இவ்வளோ தடைகளையும் தாண்டி, இவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் ஏன் இவ்வளோ பேர் வராங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக இன்னும் புரியல. எதுக்கு வராங்க, ஏன் வராங்கன்னு தெரியல. அவ்வளோ பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. வெள்ளையங்கிரியில் இவ்வளோ கூட்டமாக அப்படின்றத எனக்கு இருந்தது. இவ்வளோ கூட்டத்தை நான் பார்த்தது இல்லை. ஒரு மலைப்பகுதியில் நான் சதுரகிரி போயிருக்கேன். சதுரகிரி எவ்வளோ பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல. பார்த்தா சதுரகிரி வந்து நீங்கள் இதுவுமான 7 மலை தான், ஆனால் அது செங்குத்தாக இருக்காது, கிடைமட்டமாக இருக்கும். பட் வெள்ளியங்கிரி மலை வந்து நீங்கள் செங்குத்தாக இருக்குது. ஸோ அவ்வளோ கஷ்டமான மலையை இவ்வளோ பேர் ஏறி வராங்க. சதுரகிரியில் இவ்வளோ கூட்டம் இல்லை. பட் அங்கே இல்லாத கூட்டம் இங்கே ஏன் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல. பட் நெக்ஸ்ட்டு என்னோடய ட்ரிப்பு சதுரகிரியாக தான் இருக்கும். சதுரகிரி எவ்வளோ பேர் போயிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு மோஸ்ட்லி சதுரகிரி நான் போயிருக்கேன், பட் நான் பிளாக் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. ஸோ அதை கண்டிப்பாக ஒன் டைம் பண்ணி என்னோடய மெமரிஸில் ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ நான் கீழே இறங்கி போயிட்டுருக்கேன். போகும்போதே தெரியும் எவ்வளோ பேர், எப்பா முடியல. ஸோ எங்கேருந்துடா வாரானுங்க அப்படின்னு தான் இருக்கும். ஸோ மரியாதை எல்லாம் பேச நினைக்காதீங்க, ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஃபண்ணுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ மனசில் மரியாதை இருந்தால் போதும். எவ்வளோ பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க, எக்கச்சக்கமாக நிறைய பேர், வயசானவங்க, பெரியவங்க, சின்னவங்க, வாண்டு, தம்மா துண்டு வாண்டு நடந்து போயிட்டு இருக்குது. எனக்கு பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்தது. எவ்வளோ பேர் போயிட்டு இருக்காங்க. எல்லாம் சிவனை பார்க்கறதுக்காக, அவரோட பக்தியிலையா வேறு எதுக்கோ ஏதோ ஒரு காரணத்துக்காக பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்துக்காக பயணம் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஆனால் நீங்கள் பண்ணுற பயணம் சேஃபாக இருக்கணும், செக்யூராக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ பார்த்து பத்திரமா சேவ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட கீழே இறங்கி வந்துட்டோம். ஸோ முடிஞ்சளவு நான் இறங்கிட்டு இருக்கேன். நீங்கள் இறங்கும்போது ஃபாஸ்ட்டாக இறங்கணும்னு நினைக்காதீங்க தயவுசெய்து. எப்போவுமே துருத்துருன்னு பேசிட்டு வரேண்ணா, பேசாமல் அமைதியாக வரேன்னா அதுக்கு என்ன காரணம்? டப்பா டான்ஸ் ஆடிடுச்சுன்னு காரணம். முடியல ப்ரோ, முடியல. வெள்ளியங்கிரி ட்ரெக்கிங் ஈஸியாக இருக்கும்னு நினச்சி யாரும் வந்துடாதீங்க. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ், டெரிஃபிக். என்ன ப்ரோ? ஆம் ப்ரோ. எந்த யூடியூப் சேனல்? நான் புரியல. எந்த யூடியூப் சேனல்? ஜாலியாக ஒரு ட்ரிப். ஜாலியாக ஒரு ட்ரிப். ஜாலியாக இருக்குன்னு நினச்சி வந்தேன். இப்படிலாம் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. இந்த கூட்டு வந்தேன், 2 மலை தான் நல்லா இருக்குமே அப்படின்னு. கிட்டத்தட்ட 1 மணிலேருந்து இறங்கிட்டு இருக்கோமா? 11:30 இறங்க ஆரம்பித்தோம். மணி இப்போ 3:45. 11:30 இறங்க ஆரம்பித்தோம். மணி 3:45. ஆமாம், மணி 3:45. அதுக்கு என்ன, அதன் அர்த்தம் என்ன? வண்டியில் ஸ்பீட் குறைஞ்சிருச்சு. காரணம் பெட்ரோலில் பிரேக் ஷூஸ் எல்லாம் தேஞ்சிருச்சு. என்னால் பேசக்கூட முடியல. நான் பேக்ரவுண்டில் பேசிக்கிறேன்.
பாருங்கள், என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒருத்தன் எங்கே கரெக்டாக வெள்ளியங்கிரி போகிறேன்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன், துரோகின்னு சொல்லி போட்டிருக்கான். அவனை விட்டுட்டு போயிட்டேன்னா அவனுக்கு தெரியல நான் இங்கே வந்து எனக்கு டப்பாக டான்ஸ் ஆடுதுன்னு மெசேஜ் போடுவான். டேய், நான் உனக்கு நல்லதாண்டா பண்ணியிருக்கேன், நீங்கள் மட்டும் இங்கே வந்துருந்தேன்னு நினச்சிக்குவேன், அவ்வளோதான், உனக்கு டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும். நீ உன்னை காப்பாற்றி உன்னை அங்கேயே இருக்க வச்சுருக்கேன். இங்கே நான் வெறுங்காலில் இறங்குறதுக்கே தவந்துக்கிட்டு இறங்கிட்டு இருக்கேன். ஆனால் முன்னாடி போகிற மனுஷனை பாருங்கள், அப்பா அந்த மூட்டையை தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு மனுஷனாக சூப்பர் ஹியூமனான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எவ்வளோ கஷ்டம் இல்லை, கிட்டத்தட்ட என்னால் முடியல. நான் நார்மல் காரில் இறங்குறதுக்கே எனக்கு தவந்துக்கிட்டு இருக்கேன், ஒவ்வொன்றும் முடியல. ஒவ்வொருத்தரும் அப்படி தான் இருக்குது. ஸோ இவங்க ரெகுலராக ஏறுறதுனாலையா இல்லை எதனாலன்னு தெரியல. ஸோ உண்மையிலேயே அதான் ஒரு கவிதை ஒன்று சொல்லுவாங்க, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழ் நாய்ப்பழக்கம், வைத்ததர் கல்வி மணக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், அந்த மாதிரி தான். ஸோ டெய்லி நடந்து ஸோ இவங்களுக்கு பழகிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு காரணனாலேயோ இவ்வளோ பெரிய மூட்டையை அவங்களால் தூக்கிட்டு வர முடியுது, இறங்க முடியுது. ஸோ நம்மளால் முடியல. பட் இருந்தாலும் நான் விடுறதா இல்லை. எனக்கு ஆல்ரெடி செம்மையாக கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் உட்காந்து இறங்கிட்டு இருந்தேன். பட் இப்போ நான் ட்ரை பண்ண போகிற விஷயத்தை யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ உடம்புல இருக்க ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் ஸ்டெமினாவும் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட் ஆக்கில் இறங்கிலாம் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா முடியல, இதுக்கு மேலே நான் உட்காந்து எவ்வளோ நேரம் தான் உட்காரவே முடியல. ஸோ இனிமேல் டேரெக்டாக போனால் டேரெக்டாக அஸ்தி வரம் தான். அதுக்கப்புறம் இடையில எங்கேயும் நிற்கிறதா இல்லை. ஸோ ஒரே அழுத்தி பிடிச்சிடலான்னு நானும் என் ஃபுல் ஸ்டெமினா யூஸ் பண்ணி கடன்னு இறங்க ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு பக்கம் தான் தெரிஞ்சது, ஏறும்போது தெரியல. இறங்கும்போது என்னடா பக்கம் ஃபஸ்ட்டு மலை தான் அப்படின்னு நினச்சிட்டு நானும் இறங்கிட்டு இருக்கேன். முடியல, லாங்காக போய்கிட்டே இருக்குது. நானும் தான் வந்துடும் அந்த வந்துடும் பார்க்குறேன், முடியல. அதுக்கப்புறம் தூரமாக மணி சத்தம் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. ஸோ கீழே இறங்கிட்டேன். அப்புறம் மலையேற போகிற மக்களுக்கு நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணிக்கிற விரும்புகிறேன். ஸோ கண்ணாலே காமிக்கவும் விரும்புகிறேன். ஸோ குச்சி நீங்கள் கீழே 30 ரூபா கொடுத்து வாங்காதீங்க. என் ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் காலு கீழேயும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ குச்சி கிடக்கு அப்படின்னு. எக்கச்சக்க குச்சி கிடக்கு, நிறையா கிடக்கு, கடல் மாதிரி கிடக்கு. ஸோ தயவுசெய்து 30 ரூபா கொடுத்து வாங்காதீங்க. ஸோ சாரி என்ன மன்னிச்சிருங்க. ஸோ கடை போட்டிருக்க வரை நீங்கள் இந்த வீடியோ பார்த்தா மன்னிச்சிருங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸ் நான் கெடுக்கிறத நினைக்காதீங்க. ஸோ பாவப்பட்ட மக்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ அவங்க குச்சி வாங்காதீங்க. ஸோ எதுக்கு நம்ம அமைதியாக போய்ட்டு அமைதியாக வந்துடலாம். ஸோ அப்போ அது தேவையில்லாமல் பிரச்சனை எதுக்கு, கீழே வந்தாச்சு. கீழே உசுரோட வந்ததே பெரிய விஷயம். நீங்கள் ஏறும்போது பார்த்து சேஃபாக ஏறுங்க, உசுரோட கீழே வாங்க. இந்த ஒருத்தருக்கு நீங்கள் தான் இருக்கியாடா வரும்போது புது ஸ்குவாடு போதுங்க. போகிறப்ப எல்லாரும் செம்ம குஷியில் போகிறாங்க. எனக்கு வரும்போது பாரு சாணி இப்போதையும் போயிடுறாங்க. இப்போ ஃபைனலி ட்ரக்கிங்கையும் சிவதரிசனையும் முடிச்சாச்சு. நீங்கள் ட்ரக்கிங் சேஃபாக பண்ணுறது முக்கியம் கிடையாது, வண்டியை பார்க்கிங் பண்ணுறது முக்கியம் கிடையாது. முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் திங்ஸ் பத்திரமா இருக்கா, அதான் முக்கியம். ஒவ்வொரு பைக்கு இருக்கிற கவலை, பைக்கு எப்படியோ சைடில் போட்டுருவோம். ஆனால் அந்த ஹெல்மெட் எப்படி பத்திரப்படுத்துகிறோன்றதான் பெரிய விஷயம். ஸோ வெள்ளியங்கிரி வர மக்கள் ஹெல்மெட் வைக்க ஒரு பத்திரமான இடத்த இப்போ நான் காட்டுறேன். ஹெல்மெட் வைக்க உங்களுக்கு பத்திரமான இடம் இல்லையா வெள்ளியங்கிரியில்? இப்போ நான் ஒரு இடத்த காட்டுறேன். தலை இதை பிடி. நம்ம ஹெல்மெட் ஃபஸ்ட் நம்ம இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா மேலே அங்கே அவ்வளோ சிரிப்பு இருந்தது, முடியல. தூக்கி போட போகிறோம்.
போலாமா? ரைட்டு பார்த்தா அப்படியே எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் முடிச்சாச்சு ட்ரிப்பை. நல்லபடியாக போயிட்டு வந்துட்டோம். உட்காரத்தில் அப்படியே வருவா. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ உடம்புக்கும் சரி மனசுக்கும் சரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும் இந்த ஒரு ட்ரிப்பு. நான் 2 இயர்ஸாக போகணுன்னு பிளான் பண்ணது. 2 இயர்ஸா இல்லை 3 இயர்ஸு. நான் 2 இயர்ஸுக்கு முன்னாடி போகும்போது என் நேரமோ என்னமோ தெரியல, காட்டு தீன்னு மழை அட்டி வர வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் போக முடியாமல் போயிடுச்சு. சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், அவரோட விருப்பம் இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு. அந்த விருப்பத்தினால என்னமோ தெரில. ஸோ இப்போ கரெக்டாக சேஃபாக போயிட்டு வந்தாச்சு. முக்கியமான விஷயம் என்னென்னா, எங்கள் பெரியப்பு இறந்துருக்காப்புல. ஸோ அவர் சும்மா இல்லாமல் போன வருஷமே இறந்துட்டார். ஸோ திருச்செந்தூருக்கு நான் மாலை போட வேண்டியது அதுவும் போட முடியல. ஸோ இப்போ மழை ஏறும்போது எங்கள் அம்மா கால் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் எபிசோடு பார்த்தவங்களுக்கு தெரியும், கால் பண்ணி போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கெலாம் நான் அடங்குறதா இல்லை. ஸோ ஏறிட்டு வந்துட்டேன். ஸோ ஏன் ஏறக்கூடாது, ஸோ இறந்தவங்க ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக போன இயரே பெரியப்பா இறந்ததுனால ஏறக்கூடாதுன்றாங்க. இந்த இயரு எங்கள் பெரியம்மா இறந்ததுனால எப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ போங்கடா நீங்களும் உங்கள் சம்பிரதாயமும் அப்படின்னு தான் கிளம்பிட்டேன். ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக போயிட்டு வந்தாச்சு. நம்ம முன்னோர்கள் சம்பிரதாயங்கள் பின்பற்றிருக்காங்க. பட் அது என்ன காரணம் தான் சொல்லலை, ஏதோ ஒன்று போயிட்டு வந்தாச்சு. ஸோ நீங்கள் போகிறதா தான் பத்திரமா சேஃப் அண்ட் செக்யூராக போயிட்டு வந்தீங்க. ஸோ அவசரப்பட்டு ஏறாதீங்க. நியூஸில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வெள்ளையங்கிரி ஏறி எத்தனை பேர் உயிர் வந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ அந்த லிஸ்ட்டில் நீங்களும் வந்துடாதீங்க. ஸோ தயவுசெய்து பார்த்து பத்திரமா போயிட்டாங்க. நெக்ஸ்ட் ட்ரிப்பு எங்கே போகலாம் அப்படின்னு கமெண்ட் செலவு பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் ட்ரிப்பு ஒரு 4-5 லிஸ்ட்டு வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் சிவபெருமானோட சில ஸ்தலங்கள், எனக்கு அட்வென்ச்சரான பிளேஸ் கொஞ்சம் பிடிக்கும், அதனால தான் ஸோ இந்த மாதிரி பிளேஸஸ் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். பருவதமலை, கொண்டரங்கி மலை, அதுக்கப்புறம் சதுரகிரி, அப்புறம் இன்னொன்று அகத்தியர் மலை. ஐயோ இல்லை அகத்தியர் மலை நெக்ஸ்ட் இயர் தான் போக முடியும். ஏன்னா அது வருஷத்துக்கு 1 மந்த் தான், ஜனவரி மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் புக் பண்ணி போகணும். வாழ்க்கையை வாழ்கிறது ஒரு டைம் தான். ஸோ அதுவும் சின்ன குண்டு சீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துடக்கூடாது. ஸோ முடிஞ்சாலும் சுற்றி பார்க்கணும். ஸோ புது புது பீப்புள்ஸ், புது புது இடம், புது அட்வென்ச்சர்ஸ், ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ எல்லோரும் கூட ஹாப்பியாக இருக்கணும், நிறைய சந்தோஷங்கள், இன்னொன்று எக்ஸெட்ரா. ஸோ அதுக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்றதுக்காக வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது. நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசைப்படுற மக்களுக்கு மத்தியில் வாழவே முடியாத சில மக்களும் இருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஸோ லைஃப்பில் செட்டில் ஆங்க. அதுக்கப்புறம் உங்கள் கெரியர் ட்ரீமை நோக்கி போங்க. ஸோ என்னடா நான் அட்வைஸ் பண்ணுறான்னு பார்க்காதீங்க. ஸோ அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி என்னென்னா சப்ஸ்கிரைபரோட தான் வீட்டில் பைக் கேட்டிருக்கான். ஸோ அதனால தான் அவங்க வீட்டில் ஃபேமிலியை வச்சு அட்வைஸ் பண்ணாங்க, தம்பி உன்னோட வீடியோ பார்த்தாப்பா அவன் பைக் கேட்குறான் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால தான் சொல்கிறேன், என்னோடய வீடியோ பார்க்குற கூல்ஸ் பசங்க, ஸோ ஃபஸ்ட்டு லைஃப்பில் ஒரு ஜெனரல் ஜாபுக்கு போங்க. ஸோ நல்ல வேலைக்கு போங்க. ஸோ லைஃப்பில் ஃபஸ்ட் செட்டில் ஆங்க. அதுக்கப்புறம் உங்கள் ட்ரீமை கெரியர் நோக்கி போங்க. ஸோ எப்படியும் கேட்குறீங்களோ கேட்கலாம், அது ஒன்றும் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறதே என் கடமை. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ தயவுசெய்து நான் தான் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஸோ என்னை பார்த்து சில பேர் மோட்டிவாக எடுத்துக்கிட்டு சில பேர் தயவுசெய்து பைக் ட்ராவலிங் இறங்கிடாதீங்க. ஸோ ஜஸ்ட்டு வாரத்தில் 6 நாள் வேலை பார்த்துட்டு நான் சண்டே ஒரு நாள் தான் நான் ஃப்ரீயாக வெளியே சுற்றிட்டு வரேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ டாடா பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு பாட்டில் பார்க்கலாம்.